ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒர்க்கு ரிலேட்டட் தான். ஏன்னா இன்றைக்கி டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நமக்கு மெசேஜ் போட்டுருவாங்க என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து என்னன்னா நம்ம ஆசிட் பைப்பு வந்து லீக்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவோடு நமக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிட் போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணுற ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு வந்து என்ன கனெக்ட் பண்ணுற ஃப்ளாஞ்ச் வந்து என்ன அந்த சைடில் வந்து லீக்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு நமக்கு வீடியோவோடு அனுப்பி விட்ருக்காங்க. நான் வந்து பார்த்தா நம்ம ரெண்டுலேயுமே லீக்கேஜ் இருக்குது. பிளான்ட் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது மிக்சர் இது அந்த ரவுண்டுமாக இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே வந்து மிக்சிங் பண்ணிகிட்ருப்போம். அந்த க்ளீன் பண்ணதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். என்னென்னா க்ளீன் பண்ணியாச்சு. 4 to 5 hours இப்போ க்ளீனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளக்க போய் பார்க்க போகிறோம் என்ன கண்டிஷனில் இருக்குது. இதுதான் மிக்சர் ரியாக்டரு. இது மிக்சர் ரியாக்டர்னு என்னென்னா அங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் மிக்சிங் நடக்கும். மிக்சிங் நடக்கும்போது நான் சொன்னோம்ல ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குன்ட்டு, இது உள்ளக்கு தான் வைப்ரேஷனாக இருந்திருக்கு. இது வந்து என்னன்னா பெடல்னால் பிளேடுன்னு சொல்லுவாங்க, பெடல்னு சொல்லுவாங்க, கலப்பன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது இந்த இதில் எல்லா இதுலேயுமே இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் லைட் சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சரிங்களா, தெரிய இது பார்த்தீங்களா, இதில் அந்த ஃபஸ்ட்டு பெடல் வந்து உடஞ்சி வெளியே கிடக்குது பாருங்கள். இது உடஞ்சி வெளியே கிடக்குது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வந்து. அது மட்டும் இல்லாமல் 2-3 பெடலும் வந்துட்டு நட் போல்ட் வந்து லூஸாக இருக்குது. அதையும் இப்போ டைட் பண்ண போகிறோம். இதனால தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இதான் 3வது ஜாப்பு. நான் சொன்னோம்ல, இதுதான் வால்வ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது. இதான் வந்து இதில் வந்து தான் ஆசிட், இந்த பக்கமாக ஆசிட் வரும், இந்த பக்கமாக ஆசிட்டு. இது உள்ளக்க வந்து மிக்சருக்குள்ளக்க வந்து இந்த ஆசிட் போகும். வந்து ஒரு ஹோஸ் சொன்னோம்ல, அந்த ஹோஸுக்கு இந்த பைப் மூலமாக தான் ஆசிட் வந்து அந்த ஹோஸுக்கு சப்ளை ஆகும். இதில் தான் வந்து என்னென்னா ஆசிட் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாங்க. இந்த ஆசிட் வந்து ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது. எப்படி சொல்ல, ரொம்ப டேஞ்சர்லாம் இந்த ஆசிட் கிடையாது. வந்துட்டு நார்மலாக க்ளோஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்கின்னில் பட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னென்னா இது எஸ்எஸ், இது வந்துட்டு டெஃப்லான். சரிங்களா, வந்துட்டு டெஃப்லான் வால் தான் வந்து ஹார்ட் டெஃப்லான் வால்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன எஸ்எஸ். ஒருவேளை இந்த பக்கம் வந்து என்னென்னா அரிச்சிருக்கலாம், அந்த ஆசிட் வந்து அரித்து இந்த மெட்டலை வந்து அரிச்சிருக்கலாம். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 3 ஜாப்பும் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.